வெல்கம் டு மை சேனல் டிபிஆர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கிறீங்களா? நம்ம விளாக்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நைட்டு ஒர்க்கு போயின்னுக்குறோம். கரெக்டாக எக்ஸைட்டாக எந்த இடம்னாட்டாக்கா பாண்டிச்சேரியில் காட்டேரிக்கு போகும். எல்லோரும் சேஃபாக வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போடுறது இல்லாமல் ஹெல்மெட் லாக்கை போடுங்க, அது இன்னும் சேஃப் உங்களுக்கு. அப்புறம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணின்னு பாட்டு கேட்டுன்னு ஃபோன் பேசின்னு வண்டி ஓட்டின்னு போகாதீங்க. இப்போ வந்து 2 பசங்க நம்ம வண்டியை பார்த்துட்டு யூடியூப் சேனல் நேம் என்னன்னு கேட்பாங்க. நான் திருப்பிட்டு போய் டெய்லியும் பார்ப்பாங்க போகுது, அதை நான் கவனிக்கலை. இப்போ தான் பார்த்து அவங்க நம்மளுடைய சேனலை சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. டிபிஆர் ஃப்ரெண்ட்ஸ் போடுங்க, டைப் பண்ணுங்க. க்ளவுஸ் போட்டுக்கிறீங்களா? ஆமாம், க்ளவுஸ் இல்லை, டிபிஆர் ஃப்ரெண்ட்ஸ்னு போடுங்க. வருமா ப்ரோ வீடியோ? வருமா? நாளைக்கு வருமா, இன்னைக்கு வருமா? நாளைக்கு வரும். எங்கே ப்ரோ போகிறீங்க? நைட்டு ஒர்க்கு போகிறோம். ஓ, போகிறதா வீடியோ எடுத்து போட்டுருக்கீங்களா? கை கிளாஸ் போகிறேன். நிறைய பார்த்துக்கிறேன் ப்ரோ, அதான் ப்ரோ. மைக் இருக்குதுல்ல? பாருங்க. ஃபோன் கட் பண்ணுறேன் ப்ரோ. ஃபோன் லைனில் போதா? சர்ச்சில் போயிட்டு அது 2-3 வாட்டி அழுத்தினா தான் போகும் அது. ஆமாம் ப்ரோ, இதான் ப்ரோ தலைவலியாகுது. கேம் விளாடும் போது குறுக்கு வருது. டிபிஆர் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நம்ம சேனல் ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ, உங்கள் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ வீடியோ போடுங்க ப்ரோ. போடுறோம். எதற்கவா இன்னுமா இரு, கேட்குதா? போடுறா. பாய் ப்ரோ. பத்திரமா போய்ட்டு வாங்க ப்ரோ. இதை கட் பண்ணுறது தான் கஷ்டம். பாய். நம்ம சேனலுக்கு எதனா புதுசாக வந்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரிப்ளை பண்ணுறேன். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தாக்கா சொல்லுங்கள், அதை நான் மாற்றிக்கலாம். டெய்லி பார்க்குறேன். இப்போ தான் பார்த்து பேசுகிறேன். க்ளவுஸ் போடுதுன்னா டக்குன்னு நம்ம ஏற்கனவே டச் பண்ணோம்னா டச் பண்ணுறது இருக்குது. கை க்ளவுஸ் கேட்டுனா அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அதனால கைட்டு தான் ஆகும். நைட் ஒர்க் போனால் மே கரெக்டாக தான் கம்பெனி நைட் ஒர்க் வந்து 9 மணிக்கு கம்பெனி இருப்பாங்க. வரப்பட்டு பார்த்தா கரெக்டாக இருக்கும். யூடியூப்பில் பார்த்தாங்க சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய நேட்டிவிட்டி அப்பா ஓட்டிக்குள்ளே கொண்டு அப்புறம் இதெல்லாம் எல்லாம் மாறி போச்சு. எல்லாமே மாறி போச்சு. தலையில் மாறி இப்போல்லாம் ரைடு யாரை பார்த்தாலும் ரைடு. நம்மளே தான் வந்து நம்ம யூடியூப்பை நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். மைக் ஒன்று வாங்க முடியும். பேசினா ஒழுங்காக கிளியராக தெரியுதான் கேட்குதான்னு தெரியல. மைக் ஒன்று வாங்கி அட்டாச் பண்ணுங்க. ஹெல்மெட்டு வெளில வைக்கணும். இப்போ நம்ம அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா காட்டேரி இருக்கும். இப்போ நம்ம வந்து லிங்காரெட்டி பாருங்க வந்து வரும். ரெண்டுமே பாண்டிச்சேரி தான்.
கொண்டு போகலாம். இது வந்து எங்கள் ஊர் காளி கோயில் வந்து கோயில் இருக்குது. காளி கோயில் காளி பேர் வந்து காளி. இந்த மலைன்னு ஒரு மலைன்னு ஒரு கட்டணம் அந்த மாதிரி இங்கே சாமி படம் வந்து இது லிங்காரத்து கரும்பாலம். இது 15 நிமிஷம் கூட மூட்டுக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. 15 நிமிஷம் ஆகும். ஏன்னா ஒரு நாள் நான் லிஃப்ட்டு வரணும் கேட்டேன், ஃபோட்டோ காட்டேன். ஏன்னா மூடியில் கேட்டான். அது 15 நிமிஷமாக மூடி கொடுக்காரு. அவர் சொன்னதை வச்சு சொல்கிறேன். 15 நிமிஷமாக இல்லை 20 நிமிஷமாக சொல்லணும். இது கவர்மெண்ட் ஸ்கூல், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் நினைக்கிறேன். இருட்டா போட்டு பேர் தெரியும். அதை தெரிஞ்சேன்னா பேரை படிச்சு வெயிட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து செடி இருக்குது. அப்புறம் லைட்டாக பட்டாலே போகுது. லைட் வேறிங்க அதே வண்டியை ரைட் சைடு வந்து லைட் இருக்குது. கொஞ்சம் லைட் இல்லைன்னா இன்னும் ஃபுல்லாக இருக்காது. சுத்தமாக தெரியாது. இது நாங்கள் தமிழ்நாடு எல்லை முடியுது. 2 பாருங்கள், லெஃப்ட் சைடில் காரு சாரைக்கடை வந்து ரைட் சைடில் இருக்காரு. இதோட எல்லை முடியுது பாண்டிச்சேரி எல்லை. இதுலேருந்து ஆரம்பிக்குது தமிழ்நாடு பார்த்து வானூர் மாவட்டம், வானூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம், வானூர் வட்டம், ரங்கநாதபுரம், ரங்கநாதபுரம் ஸ்ட்ரீட் லைட்டு கூட இல்லை. சப்போஸ் எனக்கு தெரியாமல் லிஃப்ட் எடுக்க பள்ளம், ஒரு 5 அடி பள்ளம் இருக்குது. பார்க்க சைடு வைக்கிறேன் அனுப்பி அதை போன்ற என்ன ஆகாது. இல்லை இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் நல்லா பாருங்கள். இதே ரோடு தான். அந்த பார் முடிஞ்சு கொஞ்சம் தான் வண்டியில் கூட்டு 2 பேர் சரக்கு தான். லைட்டே எரியல, டேஞ்சர் லைட்டையும் இல்லை, 8 லைட்டையும் எரியல. நடு ரோட்டில் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வருது. அதுக்கிட்ட போய் வளைஞ்சு போகிறாங்க. நான் நினச்ச உடனே மறந்தாங்க. பின்னாடி உட்காந்து வருவார். போன கையை காட்டுவார். முடிக்கிறீங்களா ஓரமாக அவங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வண்டி ஓட்டினே அதுக்கு மரக்கட்டுறதுக்கு ஒரு நீங்கள் ஒரு வீட்டில் பிடிக்க சாக்கடிங்களா குடிச்சிட்டு அங்கேயே பார்த்துக்காங்க. வண்டியெல்லாம் எடுக்காதீங்க. நீங்கள் போன வண்டியை கொண்டாந்து இது மாதிரி ஓட்டு ஆப்போசிட்டில் வரவங்க பின்னாடி வரவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி போவாங்க. சேர்ந்து பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு நீங்கள் என்ன நிலமை. உங்களால் இதே 7 போயிருப்பாங்க, அவங்க மேலே போயிருப்பாங்க. அவங்களாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிறதா எதுக்கு வந்து பண்ணுறோம். ப்ரௌன் கலர் டேங்க்கு. அதுக்கு பக்கத்தில் பெரிய குளம். அது உள்ள ஒரு கோயில் சிவன் கோயில் மாதிரி இருக்குது. சிவன் கோயில் அங்கே போய் பார்த்து தெரியும். எனக்கு வந்து சிவன் கோயில் மேலே லிங்கம் மாரி தெரியுது. லெஃப்ட் எடுக்கிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் இண்டிகேட்டர் எப்படி போட்டாச்சு. நம்ம போய் ஏற போகிறது மெயின் ரோடு. நம்ம உள்ளேருந்து வரோம். நம்ம தான் பார்த்து வரணும். சிக்னல் கொடுக்கணும். உள்ளேருந்து வண்டி வரணும். இன்னும் 2 மணி நேரத்தில் இதுவும் பெரிய பைப் வந்து மாறுதுன்னா
இருக்காமல் அப்படியே தேர்ந்து நல்லா இருக்கும். ஓடம் போகிற வந்து ஃபுல்லாக மரத்தையும் எடுத்துருவாங்க. எத்தனை வருஷம் மஞ்சள் வந்து நல்லா இருக்கும். வெட்டுற தீச்சு நாங்கள் வளர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்.